வணக்கம். அஷூருடைய சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் லெவல் பேட்ச்ல சில பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரெலவெண்டா நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுடைய சிவியில் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்க ரெஸ்யூம் ரைட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஜாப் அப்படின்றது வந்து இட் இஸ் டார்கெட்டிங் என்டர்பிரைஸ் ரோல், ஒரு கன்சல்டிங் என்கேஜ்மெண்ட் ஆர் லீடர்ஷிப் ட்ராக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சிவி வந்து இட் ஹேஸ் டு பி இம்ப்ரெசிவ் வித் ரெலவெண்ட் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் ஒரு சிவி எழுதும் போது, ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் சர்டைன் செக்ஷன். இந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இந்த டார்கெட்டட் சம்மரி வந்து இட் வில் சேஞ்ச் பர்சன் டு பர்சன். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ மைட் கம் ஃப்ரம் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் ஆர் டேட்டா பேஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ல என்ன மாதிரியான ப்ரொஃபைல் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் சம்மரியை வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும். எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, க்ளவுட்ல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுடைய கோர் எக்ஸ்பர்டைஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு 3 or 4 லைன்ஸ்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை, உங்களுடைய பேக்ரவுண்ட் சம்மரியை வந்து நீங்க ஒரு 3 லைன்ஸ்ல வந்து அட் த டாப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் திங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பா ரெலவெண்டான எக்ஸ்போஜர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ரீசெண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ண டீடைல்ஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட், கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க, என்னென்ன மாதிரியான யூஸ் கேசஸ்ல நீங்க இன்வால்வ் ஆனீங்க அப்படின்றத வந்து கிளியர் கட்டா டீடைல்டாக கொடுக்கலாம். பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக டேட்டா பேஸ் இன்ஜினியராக இருந்தேன், ஆர் பேக்கப் இன்ஜினியராக இருந்தேன், ஸ்டோரேஜ் இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். பட் அதோடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷனில் இந்த டியூரேஷனில் இந்த பர்டிகுலர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்றதை நீங்கள் அங்கே யூ கேன் கால் அவுட். இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்ல அதுக்கு ரெலவெண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அது ரெலவெண்டா கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அட் த வெரி டாப், ஆர் நீங்க வந்து அதை கண்டிப்பா சர்டிஃபிகேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணும். அண்ட் ரெலவென்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. லைக் இஃப் யூ கம்ப்ளீட்டட் ஆர்கிடெக்ட் ஆர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி நியர் த டாப் ஆர் இந்த டெடிகேட்டட் செக்ஷன்ல வந்து அதை கிளியர் கட்டா நம்ம கால் அவுட் பண்ணணும். ஸோ தட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் அவர் ரெஸ்யூம் கெட்டிங் ஷார்ட் லிஸ்டட். அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்கில்ஸ், கேப்பபிலிட்டி ஏரியாஸ். என்னென்ன மாதிரியான கேப்பபிலிட்டி ஏரியாஸ், ஸ்கில்ஸ்ல வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 10 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். லைக் கோர் ஆர்கிடெக்சர் and design, infrastructure and deployment, security and compliance, performance and cost optimization, migration modernization, DevSecOps and automation. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா I've just covered 10 different sections: monitoring and observability and collaboration and leadership. இந்த 10 different கேப்பபிலிட்டி ஏரியாஸ்ல வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் இருக்கும். அண்ட் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் ஆர் முக்கியமான எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் சப் ஏரியாஸை வந்து நான் இதில் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் சப் ஏரியாஸ்க்குமே என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன், இப்போ கோர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க், வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க், ஹை லெவல் டிசைன் கிரியேட் பண்ணுறது, லோ லெவல் டிசைன் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து நம்ம கீ இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஜேடியிலே இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லே. ஸோ நம்மளுடைய நீங்கள் செஷன் ஏசி 305 செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம இது ரெலவெண்ட்டாக வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ ஸ்பெண்ட் க்ளோஸ் டு சேம் 2 hours 10 minutes கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் மற்ற டிசைன் ஏரியாஸ்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்க்ளூடிங் எப்படி வந்து ஒரு ஹை லெவல் டிசைன் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணதில்லை, நான் வந்து இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா என்னுடைய செஷனில் வந்து அதுக்கான இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய டயக்ராம்ஸ்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி ஹைலைட், நம்ம இந்த மாதிரிலாம் எனக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்
ஏரியாஸ்லயும் என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அதுல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை நான் ஷேர் பண்றேன். அண்ட் லிங்க்கும் நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாஸை நம்ம ஹைலைட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம், என்ன டெக்னாலஜி அதுல யூஸ் பண்ணோம், என்ன டூல் அதுல இன்வால்வ் பண்ணோம், அண்ட் என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்ததுன்றத கிளியர் கட்டா வந்து கால் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் யூசிங் டெராஃபார்ம் அண்ட் அஜூர் டெவாப்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் நீங்க அச்சீவ் பண்ணீங்க, எவ்வளோ லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன், மேனுவல் கான்ஃபிகரேஷன் எரர்ஸ் எவ்வளோ கம்மி பண்ணீங்க அப்படின்றத நீங்க வந்து குவான்டிஃபை பண்ணீங்க, குவான்டிஃபை பண்ணி நீங்க காமிக்கணும். இப்போ இன்கேஸ் நீங்க நம்மளுடைய டெராஃபார்ம் வித் அஜூர் டெவாப்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் அந்த ஸ்கில்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்ல அஜூர் டெவாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அண்ட் வித் டெராஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வி ஹேவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 30-35 ஹவர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் இருந்தது. அதோடைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வந்து நீங்க ஒரு 2 or 3 லைன்ஸ்ல ஆட் பண்ணலாம். இந்த ரெலவெண்ட் ஏரியாஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இப்ப டிப்ளாய் பண்றது எதுவுமே வந்து இட் இஸ் நாட் மேனுவல். இட்ஸ் எய்தர் த்ரூ ஸ்கிரிப்ட் ஆர் எய்தர் த்ரூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படிதான் வந்து டிப்ளாய் பண்றாங்க. ஸோ அதோடைய ரெலவெண்ட் ஏரியா வந்து கண்டிப்பா நம்ம காமிக்கணும். அஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் செக்யூரிட்டி இஸ் அட் த கோர். ஸோ செக்யூரிட்டி ரெலவெண்டா நீங்க என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத கிளியர் கட்டா கால் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்குமே வந்து சில லைன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எது எது உங்களுக்கு வந்து ரெலவெண்ட், உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கால் அவுட். இதுல நான் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்து அப்படியே லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா தே வில் கெட் இன்வால்வ் இன் ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்ல வந்து கஸ்டமர் கூட என்ன மாதிரியான டேகிங் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நேமிங் கன்வென்ஷன் எப்படி கொண்டு வரலாம், இதெல்லாமே நம்ம சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் கிளாஸ்ல வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஈவன் அஜூரோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் செஷன்ல கூட நம்ம வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் நேமிங் கன்வென்ஷன், எப்படிலாம் பாலிசிஸ் அப்ளை பண்ணலாம், டேகிங் கன்வென்ஷன், எந்த மாதிரி ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் கொண்டு வரலாம் இப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இட் இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், பிம் பேம் மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்கீங்களா, அண்ட் எந்த மாதிரியான அஜூரோடைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க ஃபார் சேஃப்கார்டிங் யுவர் கீஸ், சீக்ரெட், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் என்கிரிப்ஷனுக்கு என்ன பண்ணீங்க, அண்ட் எந்த மாதிரியான காம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கிளியர் கட்டா கால் அவுட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆர் அஜூர் செக்யூரிட்டி சென்டர் ஆர் அஜூர் சென்டினல் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி, அந்த டூலை வந்து கிளியர் கட்டா நீங்க கால் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப முக்கியமான கீ வந்து டெக்னிக்கல் டெப்த் அண்ட் பிஸ்னஸ் இம்பாக்டை வந்து யூ ஹாவ் டு கவர் இன் திஸ் பர்டிகுலர் வே. அந்த மாதிரி தான் என்னுடைய எல்லா புல்லட் பாயிண்ட்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்க வந்து ரிசல்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ குவான்டிஃபை பண்ணுங்க. குவாலிட்டி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், பட் குவான்டிஃபை பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணீங்க, அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸை வந்து 0 டவுன் டைம்ல மைக்ரேட் பண்ணீங்க, 600 சர்வர்ஸா இல்லை 1000 சர்வர்ஸா 1500 குவான்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏவிடி சொல்யூஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸை வந்து நீங்க கொண்டு போனீங்க, அந்த மாதிரி குவான்டிஃபை பண்ணுங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இட் வில் பி வெரி கான்கிரீட் அண்ட் எந்த ஸ்கேல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றத வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹைலைட் லைக் உங்களுடைய டிஆர் ஸ்ட்ராட்டஜி ஆர் பிஸ்னஸ் கண்டினியூட்டியில நீங்க இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுல எந்த மாதிரியான ஹை அவைலபிலிட்டி அச்சீவ் பண்ணீங்க, எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வேலிடேஷன் பண்ணீங்க, டெஸ்டிங் பண்ணீங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்டா வந்து நான் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா நிறைய மைக்ரேஷன்லாம் இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மைக்ரேஷன் டூல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான மைக்ரேஷன் ட்ரீட்மெண்ட்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆனீங்க அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கில் ஸ்டாண்ட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் பிளேலிஸ்ட் தான். அதுல வந்து எண்ட் டு எண்ட் அஜூரோடைய மைக்ரேஷன்ல வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், லைக் அசஸ்மெண்ட், டிஸ்கவரி அண்ட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்,
ஒரு ஆன் ப்ரமைசஸ்லேருந்து அஷூருக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இன்வால்வ், ஒரு டிஆர் செட்டப் எப்படி பண்ணலாம், அண்ட் என்னென்ன மாதிரியான டீடைல்டு ஃபேஸஸ் இருக்கும் அந்த மொபிலைஸ் அண்ட் மைக்ரேட் ஃபேஸ், அண்ட் போஸ்ட் மைக்ரேஷன் எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணலான்றத டீடைல்டாக நம்ம சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்த்ததில்லை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்பெண்ட் சம் டைம் அரவுண்ட் மைக்ரேஷன் அண்ட் மாடர்னைசேஷன். ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெலவெண்ட் ஏரியாஸை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமேல இன்க்ளூட் பண்ணலாம். சி நிறைய டெக்னிக்கல் ஏரியாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், லைக் டிசாஸ்டர் ரெக்கவரி, பிஸ்னஸ் கான்டினியூட்டி. ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீனியர் லெவல் ரோல். ஸோ கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் கான்டினியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் மைட் பி சம் ஸ்பெசிஃபிக் டெடிகேட்டட் ஆர்கிடெக்ட். டிஆருக்கு பிஸ்னஸ் கான்டினியூட்டிக்கு வந்து கோஆர்டினேஷன் மேனேஜர்ஸ் இருப்பாங்க அண்ட் தெர் வில் பி சம் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். பட் ஸ்டில் as a solutions architect நீங்க வந்து எப்படி இந்த பர்டிகுலர் end to end playbooks கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து whether it is meeting our requirements, expectation, functional non functional வந்து பாத்தீங்கன்னா business requirement வந்து மீட் அவுட் ஆகுதான்றத ஈச் அண்ட் எவ்ரி எஸ்எல்ஏ அண்ட் கேபிஐஸை வந்து நம்ம வந்து கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு we have to ensure that it is achievable. ஸோ ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா வந்து கண்டிப்பா லீடர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கண்டிப்பா வந்து மல்டிபிள் டீம் மெம்பர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இட் மைட் இன்வால்வ் அ டீம் ஆஃப் டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டாபேஸ் டீம்லேருந்து வருவாங்க, நெட்ஒர்க் டீம்லேருந்து வருவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸை வந்து லீட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்றது அப்படின்றது இட்ஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் ஸ்கில் as a solutions architect. டெக்னிக்கலா நீங்க வந்து லீடர்ஷிப் கொடுப்பீங்க, மென்டர்ஷிப் அண்ட் ட்ரைனிங் சம்டைம்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸை வந்து கிளியர் கட்டா நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ தட் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு அது எப்பயாவது தேவைப்படுது அப்படின்னா தே கேன் ரெஃபர் டு இட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஏரியாஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களோ இங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் சம் ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் திங். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவியில் நீங்க இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ல வந்து என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க யூ கேன் பிக் அண்ட் சூஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஒரு 10 to 12 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கீழே நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். சி இது வந்து ஐம் ஹெல்பிங் யூ ஹவு டு கெட் ஷார்ட் லிஸ்டட், பட் ஐம் நாட் கிவிங் எனி ஷார்ட் கட்ஸ் இங்க. ஓகே, ஷார்ட் கட் அப்படின்னு நான் மீன் பண்றது வந்து ஜென்ரலா ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவங்க ஆர்கனைசேஷனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அதுக்கு ரெலவெண்டா நம்ம வந்து ரெசியூமை டெய்லர் பண்ணுவோம். அதுக்காக அவங்க ஜேடியை வாங்கி அப்படியே நம்மளுடைய ரெசியூம்ல வந்து காப்பி பண்ணிட்டு யூ ஷுட் நாட் சேஞ்ச் த ஃபாண்ட் டு ஒயிட் ஆர் அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க. சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாட்ஸை வச்சு ரெசியூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து சில கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய ரெசியூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. சிமிலர்லி லைக் சில ரெலவென்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா பாட்ஸ் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜேடியில் இருக்கிற எல்லாத்தையுமே இங்க கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரணுன்றது இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி அதுல ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை நம்ம கிளியர் கட்டா கால் அவுட் பண்ணணும். மோர் ஆர் லெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 டிஃப்ரெண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அதுல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டி ஏரியாஸ் வந்து கேட்குறாங்க, அண்ட் ஆஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் வந்து அவங்களுடைய நீட் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எந்தெந்த லெவலில் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் வந்து ப்ரீ சேல்ஸ்லேருந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஆர்எஃபிலேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து கோ த்ரூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போறது. சில இடத்துல வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, சில இடத்துல வந்து 12 இயர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்னும் அதிகமாக கூட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான சில ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரெஃபர் இட். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூ கேன் டெய்லர் யுவர் ரெஸ்யூம் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜாப் ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆட் தோஸ் கீ பாயிண்ட்ஸ் ஸோ தட் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு கிவ் சம் மோர் டிப்ஸ் ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட்னா என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கு யூ கேன் ரெஃபர் இட். அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ரொம்ப அதிகமாக டீடைல்டாக நிறைய பேஜஸ்லாம் கொடுக்காதீங்க. யூ கேன் கீப் இட் வெரி கிளியர், லீன் அண்ட் ப்ரொஃபஷனல். ஒரு 2 to 3 பேஜஸ் வந்து
அதிகபட்சம் நீங்க வந்து அத கவர் பண்ணலாம். அண்ட் கிளீனா இருக்கணும் லே அவுட்டு. ரொம்ப மாடர்ன் ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் Calibri ஆர் Sego ஆர் உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஃபீல் ப்ரொஃபஷனலி குட் அண்ட் அந்த ஃபாண்ட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். நெறைய டீடைல்டு டென்ஸ் பேராகிராஃப்ஸ்லாம் குடுக்காதீங்க ரெஸ்யூம்ல. யூஸ் சம் புல்லட் பாயிண்ட்ஸ். இன்னொரு செஷன்ல வந்து எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா ஷேர் பண்றேன். பட் இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல வந்து வாட் ஐம் ட்ரைங் டு கவர் இஸ் அஜூரோடைய சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சிவில என்ன மாதிரியான ஸ்கில்ஸ், என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கேப்பபிலிட்டி ஏரியாஸை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது தான் இதுல இந்த டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ரெலவெண்டா ஏதாவது கேஸ் ஸ்டடிஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தனியாவே கால் அவுட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டிங் ஆர் கேஸ் ஸ்டடி, ஸோ தட் நீங்க அதை ரெலவெண்டா உங்களால பேச முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க நிறைய கிட்டப் ரெப்போஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, நிறைய கேஸ் ஸ்டடிஸ் ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கேசஸ் ஆர் நிறைய பிளாக்ஸ்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்க வந்து ரெலவெண்டா நீங்க ஆட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, ரெஸ்யூம்ல நிறைய விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிடுவீங்க, பட் அதே கீவேர்ட்ஸ் வந்து உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்லையும் இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா மிஸ் மேட்ச் ஆகும். லிங்க்டின் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய ரெஸ்யூமே ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு என்ஷூர் தட் யுவர் லிங்க்டின் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்டிங் த கேப்பபிலிட்டி ஏரியா, ஸ்கில்ஸ், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி என்ஷூர் பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தெம். உங்களுக்கு வந்து என்னென்ன ரெலவெண்ட் ஏரியாஸ்ல ஸ்கில் இருக்கோ நீங்க யூ கேன் ஜஸ்ட் பிக் அண்ட் சூஸ் தோஸ் லைன்ஸ் அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் மோர் ஓவர் நான் சொன்னது மாதிரி இப்ப சில ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஜேடி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஜாப் டெஸ்கிரிப்ஷன் கிடைக்காத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸ், கேப்பபிலிட்டி ஏரியாஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்கேருந்து எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் டெஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க கொடுக்க போறது ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் கிறிஸ்பா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாமே ரெலவெண்டா உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்கிற மாதிரி, அதாவது ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை இன்க்ளூட் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஐம் நாட் ஜஸ்ட் கைடிங், ஐம் நாட் ராங் கைடிங் யூ இன் டு சம்திங், என்ன சொல்றது, ஸோ ஜஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் இருக்கு அப்படின்னா அந்த கீ ஏரியாஸ், அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஷேர் திஸ் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ அண்ட் எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா ஐ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் டெப்த், பிஸ்னஸ் இம்பேக்ட், இதெல்லாமே வந்து குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ரெண்டுமே கலந்துருக்கிற மாதிரி ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் வந்து இதெல்லாம் கீவேர்ட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி ஏரியாஸ் அண்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் கண்டிப்பாக அடிஷ்னலாக ஏதாவது போனஸ் ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்கு, தாட் லீடர்ஷிப் அண்ட் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ஏதாவது நீங்கள் ஆர்கனைசேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் அடிஷ்னலாக கால் அவுட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்னுடைய அஜூரோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சீரியஸ் நீங்கள் செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 100 to 120 ஹவர்ஸ் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்ஸ் ஆஃப் அஜூரில் ஆரம்பித்து எல்லா ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸும் ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ த்ரூ தட், இன்க்ளூடிங் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சிவி ப்ரிப்பரேஷனில் நிறைய விஷயங்கள் வந்து நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருந்தேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்ரிட் நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டி ரீஜன், ஹைப்ரிட் கிளவுட் ஆப்ஷன் செட்டப்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து நம்மளுடைய செஷன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட் சீரீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சீரீஸ் ஆர் அஜூர் டெவாப்ஸ் சீரீஸ், மைக்ரேஷன் சீரீஸ், இதில் ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ த்ரூ தட் டூரிங் யுவர் ஃப்ரீ டைம் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ எண்ட் டு எண்ட் நமக்கு இந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டி ஏரியாஸ்லாம் நம்மளுடைய செஷன்ஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினட்டா யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் கெட் தோஸ் நெசசரி எக்ஸ்போஷர். தேங்க்யூ.